துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்களாம். தஃப்சீருல் ஜலாலைனிலே வருகிற வரலாறு. அந்த கனவிலே முதலில் நீ எதை பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விடு. கனவுல அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது எதை பார்க்கிறாயோ அதை புதைத்து வைத்து விடு. மூன்றாவது எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக்கொள். நாலாவது எதை பார்க்கிறாயோ அதை நீ நிராசையாக்காதே, அதை திருப்பி அனுப்பாத, நிராசையாக்காதே. ஐந்தாவது எதை பார்க்கிறாயோ அதை கண்டு ஓடிவிடு. கனவு முடிகிறது. மறுநாள் காலையில பிஸ்மில்லான்னு முதல்ல கதவை திறந்து பார்த்தா ஒரு பெரிய மலைக்கோட்டையை பார்க்கறாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கா, முதல்ல எதை பார்க்கறியோ அதை சாப்பிட்டுன்னு. ரப்புல் ஆலமீனே, முதல்ல மலைக்கோட்டை அல்லவா பார்த்திருக்கிறேன், இதை சாப்பிட சொல்லி நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒன்னும் பேசல. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போய், மலைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த மலை சிறிதாக மாறியது, அமுதை போன்று மாறியது. சாப்பிட்டார்கள். இரண்டாவது அவர்கள் எழுந்து செல்லுகிற பொழுது தங்கத்தட்டை பார்க்கிறார்கள். இரண்டாவது பார்ப்பதை புதைக்க வேண்டும். தங்கத்தட்டு கீழே கடந்த யாராவது புதைப்பாங்களா? புதைக்கிறார்கள். மேலே வருகிறது. மீண்டும் புதைக்கிறார்கள். மேலே வருகிறது. அல்லாஹ் புதைக்க சொன்னான். மேலே வந்தால் என்ன, கீழே போனால் என்ன என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். மூன்றாவதாக ஒரு சிட்டுக்குருவியை ராஜாளி துரத்தி கொண்டு வருகிறது. மூன்றாவது பார்ப்பதை பிடிக்க வேண்டும். சிட்டுக்குருவி வேகமாக வந்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தின் மேல் ஒட்டுகிறது. அதை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாலாவது வந்த ராஜாளி சொல்லுகிறது, என் உணவை நபியை நீங்கள் பிடிக்கலாமா, நீங்கள் பிடித்து வைக்கலாமா, எனக்குரிய உணவு. நாலாவது பார்ப்பதை நிராசையாக்க கூடாது. அதனால் தன் சதை துண்டு ஒன்றை வெட்டி ராஜாளிக்கு கொடுக்கிறார்கள், ஷாஹீனுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஐந்தாவதாக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிணம் கிடக்கிறது. ஐந்தாவது பார்ப்பதை கண்டு ஓட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஓடிவிடுகிறார்கள். பிணத்தை பார்த்து ஓடுகிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ், இந்த அஞ்சுக்கும் உண்டான தாத்பரியம் என்ன, விளக்கம் என்ன ரப்புல் ஆலமீனே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லுவான், கோபம் இருக்கிறதே அது மலையை போன்றது, பெரிதாக இருக்கும். கோபம் மலையை போன்றது. அது வருகிற பொழுது அதை மென்று விழுங்கிவிட்டால், கோபத்தை மென்று விழுங்கிவிட்டால் அமுதை விட சுவையாக இருக்கும். அதனால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோபப்படும் போது வேகமா எந்திரிப்பான். எந்திரிச்சுட்டு இருக்கிறவன் கோபப்பட்டான குதிப்பான். கோபம் என்பது எரிமலை மாதிரி எழும். அதை பொறுமையோடு விழுங்கிவிட்டால் அமுதை விட சுவையாக இருக்கும். துல்கர்னைன், நன்மைகள் என்பது தங்கத்தட்டு, அதை ரகசியமாகத்தான் செய்ய வேண்டும். துல்கர்னைன், நன்மை என்பது தங்கத்தட்டு, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. நாம் புதைக்க அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வந்து விடுவான். துல்கர்னைன், நான் கொண்டு வந்து விடுவேன். மூன்றாவது, சிட்டுக்குருவிகள் என்பது நல்லமல்கள். கிடைக்கிற நேரத்திலே, வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலே நல்லமல்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌலூத் சபைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ் வந்துட வேண்டியது. சுன்னத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, வந்துட வேண்டியது. ஸலவாத்து சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா, செய்து கொள்ள வேண்டியது. நல்லமல்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாலாவது, வருபவர்கள் யாரையும் நிராசையாக்க கூடாது. ஒண்ணுமே இல்லை, நல்ல வார்த்தைகளையாவது சொல்லி அனுப்ப வேண்டும். ஐந்தாவது, பிணம் இருக்கிறதே, கீபத், அடுத்தவர்களை குறை பேசுவது இருக்கிறதே, இது பிணம். யாராவது ஒருவரை குறை பேசினால் அவர்களை கண்டு ஓடிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் யாராவது ஒருவர் மற்றொருவரை குறை சொன்னதாக ஒரு வரலாறு இல்லை. ஒரு வரலாறு. அப்ப குறைகளை யார் மறைக்கிறார்களோ, மறந்து விடுகிறார்களோ, அங்கே சகோதரத்துவம் வளரும். பெருமானார் மூன்றாவதாக சொன்னார்,